ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் அகைன் ஒரு ரெக்கமெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோடு தான் வந்திருக்கேன். அது எந்த ரெக்கமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அது என்ன ரெக்கமெண்ட் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர், டிரைவர் அண்டு கண்ட்ராக்டருக்கு அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிற டீட்டெயிலில் உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டலாக இதில் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 3274 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நமக்கு டிரைவர் கன்ஸ்ட்ரக்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் உங்களுக்கு இதில் 21/4/2025 உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ண டீட்டெயில்ஸ். நான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டோட்டலாக எங்கெங்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களின் பணியடைப்பில் தகுதிகளை பூர்த்தி செய்கிற மாதிரி உங்களுக்கு நபர்கள் விண்ணப்பங்கள் நாம் ஆன்லைனில் தான் இது அப்ளை பண்ணணும். www.arasubus.tn.government.tn அப்படிங்கிறதுல தான் நம்ம இது பண்ண போகிறோம். அது என்னென்ன டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாக 8 போக்குவரத்து கழகங்களின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழகம் வரையறுக்கப்பட்டது சென்னை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து திருநெல்வேலி. இதில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதவியின் பேர் ஓட்டுநர் உடன் நடத்துனர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாநகர டோட்டல் வேகன்சி 3274 கேட்டிருக்காங்க. இதில் மாநகர போக்குவரத்து கழகம் 364, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வரையறுக்கப்பட்டது 318. இதில் எங்கெங்க எப்படி பிரித்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே, இங்கே விழுப்புரத்துக்கு எத்தனை போட்டிருக்காங்கன்னா, விழுப்புரம் 88, வேலூர் 50, காஞ்சிபுரம் 106, கடலூர் 41, திருவண்ணாமலை 71, டோட்டலாக 322. அடுத்தது கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் 101, நாகப்பட்டினம் 136, திருச்சி 176, காரைக்குடி 185, புதுக்கோட்டை 110, கரூர் 48, டோட்டலாக 756. அடுத்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம், இதில் பார்த்தீங்கன்னா சேலம் 382, தருமபுரி 104, டோட்டலாக 486. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை 100, ஈரோடு 119, ஊட்டி 67, திருப்பூர் 58, டோட்டலாக 344. அதேமாதிரி மதுரை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா, மதுரை 190, திண்டுக்கல் 60, விருதுநகர் 72, டோட்டலாக 322. அதேமாதிரி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 139, 129, தூத்துக்குடி 94, டோட்டலாக 362. நீங்கள் 24 வயசு இதை சுழற்சி இப்போ நிலுவையில் உள்ள காலி இனங்கள் உட்பட பேக்லாக் உட்பட என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 24 வயசு ஃபுல் ஆயிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச வயசு, மேக்சிமம் வயசு ஏஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொது வகுப்பினர் 40 பூர்த்தியாகாமலும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரவினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், தட் மீன்ஸ் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி 45 இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழில் பேசவும் படிக்கவும் தெரிந்திருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கிய தகுதிகள்: செல்லத்தக்க கனரக ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்ச 18 மணி கன ஓட்டி அனுபவம், முதலுதவி சான்று, பொது பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உயரம் மற்றும் எடை குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர், எடை குறைந்தபட்சம் 50 கிலோகிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் 50 kg. உடல் தகுதி தெளிவான குறைபாடுகளற்ற கிளியர் ஐசைட், கண் பார்வை பெற்றிருத்தல் வேண்டும். எவ்வித உடல் அங்க குறைபாடுகள் பிசிக்கல் டிமான்ஸ்ட்ரி அற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சி தேர்வில் பெற்றவர்கள் குறைந்தபட்ச வயது 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது. மேலே கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய விண்ணப்பதாரர்கள் அரசு பஸ் tn.government.in வலையில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணம் நீங்களாக எஸ்சி எஸ்டி பிரிவினர் 590 நம்ம ஆன்லைன் கட்டணம் கட்டணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு 1180 அப்ளிகேஷன் ஃபீ. தட் மீன்ஸ் விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு செய்முறை தேர்வு மற்றும் நேர்வு உத்தரவு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ரிட்டன் டெஸ்ட், பிசிக்கல்
ஃபிசிக்கல் ட்ரைனிங் டெஸ்ட் இதை வச்சு அந்த இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் எழுத்து செய்முறை தேர்வு. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து விண்ணப்ப படிவம் 21/3/2001 முதல் 21/4/2005 பூர்த்தி செய்து அதன் பிறகு இணைப்பு முடுக்கப்படும். 21ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அரசு பஸ் டாட்டிலிருந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதர விவரங்கள் குறித்த பொது பணிகள் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுது. அனுமதி சீட்டு பதிவிற்கும் தேர்வு நடைபெறும் விடங்கள் டிஎன் அரசு பஸ் அவ்வப்போது பதிவிடப்படும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் மெயின் இன்ஃபர்மேஷன். டோட்டலாக வந்து யாரெல்லாம் பேட்ச் வச்சுருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, டிரைவர் வந்து கண்டக்டர் உடன் நடத்துனர், டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 3277 8 மண்டலத்தில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. பேசிக் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இதை வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இதை ஏதாச்சும் அப்ளை பண்ணுறதுல டவுட் இருக்குது, ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அரசு .tn.government இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் சைட்டு தான். கிளிக் ஹியர் ஆன்லைன் அப்ளிகேஷன் பாருங்கள், அதுலேயே ஃபஸ்ட் இதிலே வருது. நீங்கள் இது ஆன்லைன் இதில் போய் டைரெக்டாக வந்து அது ஓப்பன் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து இந்த இதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது அஃபிஷியல் சைட்டில் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் விண்ணப்பிக்க நம்ம வந்து இங்கிலீஷ் செக் பண்ணலாம். தமிழ் கன்வீனியண்டாக இருக்கிறவங்க தமிழ் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து இங்கிலீஷ் அப்படியே விட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை ஆன்லைன் ஓடிபி ஆக்டிவேஷன் அப்ளிகன் லாகின். முதல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். மொபைல் நம்பரை வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓடிபி ஆக்டிவேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். எப்பயுமே நமக்கு ஒரு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் நம்ம எப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற டீட்டெயில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து அது கரெக்டான முடியும். ப்ரிலிமினரி ஸ்டேஜ் அதில் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் போஸ்ட் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கேண்டிடேட் டிவிஷன், எந்த டிவிஷனில் நம்ம தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த இதில் அப்ளை பண்ணுறீங்க. நான் எக்ஸாம்பிள் வந்து சேலம் கொடுக்குறேன். அதேமாதிரி கேண்டிடேட் ஷுட் பி செலக்ட் அப்ளை விண்ணப்பதாரர் அவர். நீங்கள் வந்து எந்த இதில் அதில் கொடுக்கணும். சேலம்னா அதில் எத்தனை டிவிஷன் இருந்துன்னு உங்களுக்கு தெரியுது, அதில் நம்ம எது கொடுக்கணும் அப்படின்னு இருக்கோம். அதேமாரி நேம், பேர், தந்தை பெயர், பாலினம், இதை நம்ம செலக்ட் பண்ணால் மொபைல் நம்பரை உறுதிப்படுத்த வேண்டும். அதேமாதிரி இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, நமக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதேமாரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த், டிஸ்ட்ரிக்ட் பிலாங் டு எந்த மாவட்டம், டேட் ஆஃப் பர்த், ரிலீஜியன், மதம் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி, கம்யூனிட்டி, கேஸ்ட், உங்களுக்கு வந்து என்ன கேஸ்ட்டு, தமிழ் எழுத படிக்க தெரியுமா, இல்லை நீங்கள் முன்னாள் இராணுவமா, பாஸ்ட் எஸ்எஸ்எல்சி, சமமான ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லணும். அதேமாதிரி ரிலீஜியஸாக இருக்கணும். எந்த ஸ்கூல் போர்டு படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சியா, சர்டிஃபிகேஷன் நம்பரு, எந்த இயரில் பாஸ் ஆனீங்க அதை மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எங்கே எங்கே வாங்குனீங்க, இந்த டேட்டில் முடியுது. அதேமாரி நீங்கள் வந்து ஐஆர்டியில் பயிற்சி பெற்றிருக்கீங்களான்னு சொல்லணும். பேட்ச் நம்பரு, உங்கள் பேட்ச் தேதி எந்த டேட்டில் வந்துச்சு. அதேமாரி இதில் வந்து ஹெச்டிவி லைசன்ஸ், கனரக உரிமை பெற்றவர், ஹெச்டிவி ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்களா அதையும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அதையும் வாங்க வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் எய்டு வேலிடிட்டி எப்போ முடியுது அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை மாதம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கண்டக்டர் லைசன்ஸ் நடத்தின உரிமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே அதுக்கு டேட்டு, பேட்ச் நம்பரு, பேட்ச் டேட்டு அதை நம்ம கொடுக்கணும். ஆர் யூ ரெஜிஸ்டர்ட் வித் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் படுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு இதுக்கு கொடுக்கணும். உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, அதேமாதிரி ஐடென்டிஃபிகேஷன் குறி
பீரியடு நமக்கு எங்கே உங்களுக்கு ஏதாச்சும் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கிளியர் ஐசைட்டு, அதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு உங்கள் மேலே வந்து கிரிமினல் கேஸ் இருக்குது அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க எத்தனை சென்டர் இருக்கோ, உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ அது நீங்கள் வந்து 3 சென்டர் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம். இதெல்லாமே பண்ணிவிட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரியா இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். கோவிட்லேருந்து இறந்தவங்களா இது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இது முடிஞ்சிடும். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து இதில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்கு